மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு செல்வா அவர்கள். எப்போ மின்சாரம் போச்சு எப்போ வரலன்னு தெரியல, அப்போ இது திமுக சதின்னு சொல்ல முடியுமா? பாஜக கண்டு தாவேக்கு அரசு பயப்படுறாங்களோ? நாங்கள் திமுகவோட கூட்டணி என்ற அடிப்படை என்பது இல்லைன்றதான். நீங்க கொடுத்த வாக்குறுதியில நீங்க நிறைவேற்றல. வாங்க சண்டைக்கு வாங்க, கோரிக்கை கேளுங்க. ட்ரம்ப் கிட்ட கை கட்டி நிற்கிறார் மோடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக்கு அரசு பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆயிருச்சு. இவங்களோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 1 மாத காலத்தில் தாவேக்கு ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கின்றது. சில விஷயங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை தாவேக்கு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சுட்டி காமிச்சிருக்கும். சில விஷயங்களில் அரசாங்கத்தின் நடவடிக்கை போதாது என்பதை விமர்சனத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காண்பித்திருக்குது. இதை ஒரு கலவையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குதை நான் பார்க்குறேன். சமீபமா தமிழ்நாடு உட்பட பல முக்கியமான மாநிலங்கள்ல மின்தடை ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு இப்போ சிபிஐஎம் சார்பா போராட்டம் நடத்த போறதா அறிக்கை வெளியா இருக்கிறதா செய்திகள் வெளியா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மக்கள் மின் பற்றாக்குறை காரணமாக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் போராடுவதற்கு முன்பாகவே மக்கள் அங்கங்கே தன்னெழுச்சியாக பாதிக்கப்பட்டு வீதியில் வந்திருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் உடனடியாக மின்வெட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டியது நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஒருவேளை மின் பற்றாக்குறை இருந்தால் அந்த மின் பற்றாக்குறையை போக்கக்கூடிய வகையில் எப்படி மின் பற்றாக்குறை இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை வெளியிலிருந்து எப்படி இறக்குமதி செய்வது அல்லது வாங்குவது என்ற வகையில் அரசாங்கத்தின் நடவடிக்கை அவசியமாக இருக்கின்றது. எனவே அதை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மின் விநியோக தட்டுப்பாடுங்கிற மாதிரி. ஆனால் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக அரசு தான் காரணம், திமுக இருக்க சில பேர் சதி பண்ணுறாங்கங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அமைச்சரோட இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு கூட்டம் தென்காசியில் நடந்தது. தென்காசியில் மாநில குழு கூட்டத்தில் பல மணி நேரம் மின்சாரமே இல்லை. எப்போ மின்சாரம் போச்சு எப்போ வரும்னு தெரியல. அதனால தான் பொதுக்கூட்டத்தோட சண்முகம் அவர் குறிப்பிட்டிருப்பார், 2 நாள் கூட்டத்தில் நடந்தபோது எப்போ மின்சாரம் போச்சு எப்போ வரலன்னு தெரியல, அப்போ இது திமுக சதின்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்ம ஒரு இது பண்ண முடியாது. பிரச்சனையுடைய தன்மை எங்கே இருக்குது? இப்போ திமுக சதினா எந்த இடத்துல யார் என்னன்னு பண்ண நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லாமல் நீங்கள் ஒரு சதி என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்ப்பது உகந்த செயலாக இருக்காது. தொழிற்சங்கங்களே பல்வேறு கோரிக்கை வச்சுருக்காங்க. மின்வாரிய தொழிற்சங்கங்களை நீங்கள் மின் பற்றாக்குறையை போக்குவதற்கு என்ன விதமாக நடவடிக்கணும்? குறிப்பாக வெயில் காலத்தில் நமக்கு மின்சார தேவை அதிகமாக இருக்கும். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது இது அதிகமாக இருக்குது. அப்போது பற்றாக்குறை ஏற்படுவது இயல்பு. பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதை வேறு எந்தெந்த முறையிலேருந்து அந்த மின்சாரத்தை வாங்கி அந்த பிரச்சனை தீர்ப்பது என்பது தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். எனவே அத்தகைய நடவடிக்கை தான் இப்போது தேவை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ டெல்லி போயிருக்காரு, மோடியை சந்திச்சிருக்காரு. ஆனால் காவிரி நதிநீர் பிரச்சனை, குறிப்பா அந்த மேகதாது பிரச்சனையை பத்தி பேசல அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக தரப்புல இருந்து வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, காவிரி நதிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட மிக முக்கியமான கோரிக்கை இருக்குது. தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக எப்படி காவிரியை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி அவங்க குறைஞ்ச உடனே அங்கேருந்து தண்ணியை தமிழகத்துக்கு விநியோகம் செய்வது தடைப்படுது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுது கீழே குழு அமைக்கப்பட்டு எவ்வளோ தண்ணீர் கொடுக்குன்றது ஆல்ரெடி நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டப்பட்டதை கர்நாடக அரசாங்கம் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை தாவேக்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதுபோல் மேகதாது பிரச்சனை பற்றி நம்ம தமிழ்நாடுல இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த அணை கட்டுவது குறித்து நம்முடைய விமர்சனத்தை எழுப்பியிருக்கின்றோம். எனவே அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தையின் மூலயமாக இதை தீர்க்க வேண்டிய நடவடிக்கையை தமிழ் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.
இதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உதவியை மாநில அரசாங்கம் வந்து பெற்று அதன் மூலயமாக இரு மாநில மக்களுடைய சமூக உறவு வந்து பாதிக்கப்படாமல், அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் பிரச்சனையிற்கு வந்து எந்த விதமான குந்தவும் விளைவிக்காமல் ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டல் கீழ் என்ன விதமான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நடைமுறைப்படுத்த வைப்பதில் அரசாங்கத்தின் செயல்பாடு அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ டெல்லி போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் கோவையில 2வது எய்ம்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா மதுரையில வந்து இன்னும் எய்ம்ஸ் கட்டி முடியல. இப்படி இருக்க சூழல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை 2வதா கேட்கறதா இருக்கட்டும், இப்போ மேகதாதுவை பத்தி பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், டெல்லி போனதே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது மதுரையில் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டபடி எய்ம்ஸ் கட்டப்பட வேண்டும். அதற்கான அழுத்தங்கள் தான் இன்னைக்கு வந்து அரசு தரப்புல இருந்து உறுதியாக முன்னெடுக்க வேண்டும். 3வதா ஒரு அடுத்த எய்ம்ஸ் வருது என்பது வேற. ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை எய்ம்ஸை வந்து உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. முதல்வர் என்ற அடிப்படையில் வந்து டெல்லியில் வந்து நீங்கள் வந்து அந்த கூட்டம் கூடும்போது நம்ம போகாமல் இருக்கக்கூடியது சரியில்லை. கூட்டத்துக்கு பங்கேற்பது, அதில் வந்து நம்முடைய கருத்தை தெரிவிப்பது என்பது, உறுதியாக இருப்பது என்பது அதான் முக்கியமாக வந்து கூட்டத்துக்கு போகாமல் இருக்கின்றதுல சொல்ல வேண்டியது சரியாக இருக்காது. மாநிலத்தினுடைய உரிமையை எப்படி ஒன்றிய அரசாங்கத்தோடு போராடி வாதாடி வெற்றி பெற வைக்கிறதுல அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்ற அடிப்படையில் மதிப்பிட வேண்டியிருக்குது. இன்னும் சென்னைக்கே திரும்பல அவர் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் நேரடியாக வந்து நான் ப்ரெஸ் பர்சனை சந்தித்து நான் இதெல்லாம் கோரிக்கையாக கொடுத்தேன், அந்த விஷயம் வந்து இல்லை. அல்லது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் போயிருக்காரு, போயிட்டு வந்துட்டாரு, நம்ம இந்த கோரிக்கையை கொடுத்துருக்கோம், எந்தெந்த நிலைப்பாடு நம்ம நிலைப்பாடு, அவங்க எந்த தகவல் சொன்னான்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி அறிக்கை எதுவும் வரல. இனிமேல் வரட்டும், அதை ஒட்டி விவாதம் நம்ம முன்னெடுக்கலாம். ஒருவேளை பாஜக கண்டு தாவேக அரசு பயப்படுறாங்களோ? பயப்படுறாங்களா இல்லையான்றதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது என்பது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன உறுதியாக சொல்லணும்னு சொன்னால், அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு நிற்குதுன்னா அது ஏன் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடுகள், அதே போன்று மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகள், தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தமிழ் மொழிக்கு உரிய இடம் கொடுக்காது, நீட் தேர்வு திணிப்பது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இருக்கின்றது. இந்த உணர்வுகளை நான் கருத்தில் கொண்டு தான் தாவேகா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சிலது பேசினாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவங்க 107 எம்எல்ஏக்கள் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான அடிப்படை காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னன்னா, இந்த பிரச்சனைகளில் தாவேக அரசாங்கம் வந்து உறுதியாக செயல்படுற அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம், மற்றவர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எனவே தாவேக அரசனுடைய செயல்பாடு என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு மக்கள் மாநில உரிமை ஒன்றிய அரசின் எதேச்சிகாரத்துக்கு எதிரான செயல்பாடில் உறுதியாக வந்து இருக்க வேண்டியது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை செய்யணும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன் இந்த கேள்வி எழுதுன்னா, தமிழக அரசுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்தது, பிஎம் ஸ்ரீ பள்ளி இந்த திட்டத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி, அதே சமயம் சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதை பற்றி தாவேக அரசு வலிமையான கண்டனங்களை தெரிவிக்கல. ஸோ இதனால தான் பிஜேபியை கண்டு தாவேக பயப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. அதை ஒட்டி திருச்சியில் கூட திமுகவை தான் மையப்படுத்தி பேசினாரே ஒழிஞ்சு பாஜகவை அட்டாக் பண்ணி கூட பேசலை. அப்போ இந்த கேள்வி எழுதலை தோழர் இயல்பாவே. இல்லை, இதுக்கு பதிலளிக்க வேண்டியது தாவேகா தரப்பில். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் வந்து மதச்சார்பின்மை கொள்கையில் வந்து மழுப்படக்கூடாது, உறுதியாக நிற்கணும். 2வது, ஒன்றிய மாநில அரசு உரிமைகள் இருக்கும் போது மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேகா அரசாங்கம் வந்து உறுதியாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அதை எடுத்து தான் அவங்க வந்து செயல்படணும், நமக்கு சுட்டி காண்பிக்கணும். அதே போன்று இப்போ திருச்சியில் வந்து முதலமைச்சர் பேசின பேச்சு என்னென்னா, திமுக வந்து மட்டுமே விமர்சனம் பண்ணிருக்கிறது வந்து போதுமானதாக இருக்குமா, உதவிகரமாக இருக்குமா? இப்போ ஆட்சியில் வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு இனிமேல் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் என்ன விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறோம், அதற்கு என்ன விதமான செயல்பாடு ஈடுபட போகின்ற அடிப்படையில் நம்முடைய பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் இருக்கின்றது நான் எதிர்பார்க்குறேன். டெல்லியில இப்போ சிபிஐயோட தேசிய தலைவரை சந்திச்சிருக்காரு. ஆனா சிபிஐஎம் தலைவரை சந்திச்ச மாதிரியான செய்திகள் இன்னும் வெளியே வரல. இங்க தமிழகத்துல இபிஎஸ் சந்திக்காம வேலுமணி தரப்ப சந்திச்ச மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை கிளம்புச்சு. அந்த சர்ச்சை இங்கேயும் கிளம்புமா? ஒருவேளை சிபிஐஎம் தலைவர்களை சந்திக்காம விஜய் அவர்கள் வெளியே வந்தாரு அப்படின்னா அது சிபிஐஎம்ஐ சேர்ந்து நீங்க எப்படி பார்ப்பீங்க? இல்லை, அன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அவர் டெல்லியில் வந்து அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருந்தார். எங்கள் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் வந்து தென்காசியில் நடைபெற்றது. அதில் வந்து பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி இங்கே தான் கலந்துக்கிட்டாரு. ஸோ 2 நாள் முழுக்க வந்து இவர் இங்கே தான் இருந்தார். அவர் வந்து ராஜாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் தென்காசியில் இருந்தார். எனவே நேச்சுரலி அவங்க வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் அதில் அடிப்படை. அது வந்து ஒரு ஏதோ திட்டமிட்டு சந்திக்கலாம் கிடையாது. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார். திமுக கூட்டணியிலிருந்து சிபிஐ வெளியே வந்துட்டதா மு வீரபாண்டியன் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ சிபிஐயும் திமுக கூட்டணியில இருக்கா, இல்ல வெளியே வருவோங்கிறத அறிவிப்பாங்களா, தாவேக்கோட போவாங்களா? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடை வந்து நம்ம தெளிவாக வெளிப்படுத்திட்டோம். இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் சிபிஎம் இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து மாநில செயலாளர் பே சண்முகம் வந்து ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. திமுக கூட்டணியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது திமுக கூட்டணி இல்லைன்னா இப்போ திமுக கூட்டணி நம்ம போட்டிட்டோம் இல்லையா? யார் யார் வந்து அஃபிஷியல் சிம்பிளில் போட்டிடுறது பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து திமுக, இடதுசாரி கட்சிகள், விசிக, காங்கிரஸ், இவங்க தான் நாங்கள் தானே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது அஃபிஷியல் எலெக்ஷன் சிம்பிளில் போட்டியிட்ட ஆட்கள். அப்புறம் ஐயுஎம்எல் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தேமுதிகலாம் பின்னாடி தான் வந்து சேர்ந்தாங்க, எலெக்ஷனுக்கு அப்போ வந்து சேர்ந்தாங்க. அந்த கூட்டணி சார்பாக போட்டியிட்டார்ல காங்கிரஸ் முன்னாடியே போயிட்டாங்க. ஐயுஎம்எல்லும் விசிகாவும் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்றுனாங்க. சிபிஎம் சிபிஐ கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துறேன். எனவே அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இல்லைன்ற அந்த அர்த்தத்தில் வந்து தான் சண்முகம் அவர் தெரிவித்தார். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் திமுகவோட கூட்டணி என்ற அடிப்படை என்பது இல்லைன்றதான். ஆனால் என்னென்னா ஊடகங்களும் சரி நாங்களும் சரி கடந்த 10 ஆண்டு நாங்கள் திமுகவோடு இருக்கும்போது நாங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு எங்கள் வாயிலும் வந்துடுச்சு. ஊடகங்கள் அது வந்து ஒன்றா இருக்கிறத கூட்டணின்னு சொன்னாங்க. பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து செயல்படுவது என்பது தான் எங்களை பொறுத்த வச்சுங்களேன். கூட்டணி என்பதற்கு அர்த்தம் வேற. ஆனால் வந்து இயல்பாக இங்கே மற்ற கட்சிகள் பேசுவது போல் நாங்களும் அந்த மொழியை வந்து பேசியிருக்கோம், ஊடகங்கள் அந்த மொழியில் பேசியிருக்காங்க. எனவே தான் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு ஒரு பெரிய கொஷினம் மாறுது. எனவே தேர்தல் உறவில் இருந்தோம், இப்போது தேர்தல் உறவில் நம்ம வந்து திமுகவோடு இல்லை. அதே போன்று தாவேக்காவோடனா தாவேக்காவோட கூட்டணி கிடையாது. தாவேக்கா அரசுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், அந்த அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம். எனவே இப்போதைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக அவர் நலனுக்காக உறுதியான போராட்டங்களை முன்னெடுக்கும். அதே மாதிரி தேவைப்படும் போது பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தும் போராட்டத்தை முன்னெடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கூடிய ஒன்றிய அரசாங்கோட பொருளாதார கொள்கைகள், உலக அளவிலான சர்வதேச அளவிலான செயல்பாடுகள், அல்லது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகள் பாதிக்கப்படுது, அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது திமுகவோட இணைந்தும் கூட்டு இயக்கத்தை நாங்கள் போக தயாராக இருக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து தாவே கட்சிக்கு வந்து அரசியல் ரீதியாக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து மக்களை திரட்டி போராடுவதிலையும் நாங்கள் உறுதியாக போராட்டத்தை முன்னெடுப்போம். எனவே இடதுசாரி கட்சிகள் தனித்து அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எழுப்ப செயல்படுவார் என்பது தான் இப்போதைய நம்முடைய நிலைப்பாடு. ஒன்று, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை மாநில மக்கள் வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஊதியம் என்பது எங்கேயுமே இல்லை. சில இடங்கள் இருக்குது, பல இடங்களில் குறைந்தபட்ச ஊதியம் கிடையாது. தொழிலாளர் சட்டங்கள் இருந்து இங்கே வந்து அமலாக்கப்படுவதும் கிடையாது. பன்னாட்டு நிறுவனங்களில் தொழிற்சங்கம் வைப்பதற்கான உரிமை கிடையாது. விவசாய கூலிகளுக்கு 100 நாள் வேலையே வந்து இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அப்போ வேலை உத்தரவாத சட்டம் என்பது ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. பணியிடங்களில் வந்து என்னென்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அது சார்ந்து வந்து என்ன வேலைகள் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாக. இப்படி தொழிலாளர் விவசாயிகளுடைய பிரச்சனை ஏராளமாக இருக்கும்போது அவர்களுடைய பொருளாதார கோரிக்கைகளுக்காக, அவர்களுடைய வாழ்வு உரிமை கோரிக்கையாக, அவங்களுடைய தொழில் உரிமைகளுக்காக, தொழிற்சங்க உரிமைகளுக்காக நம்ம வந்து உறுதியான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ கட்சிகளாக இருக்கும்போது தொழிலாளர் கட்சியாக இருக்கக்கூடியது இடதுசாரிகளாக இருப்பதனால இந்த போராட்டத்தை நாங்கள் தான் நடத்த முடியும், நாங்கள் தான் நடத்துவோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அதில் வந்து கூடுதலான கவனத்தை செலுத்துவது ஒன்று. இரண்டாவது, சர்வதேச உடன்படிக்கையில் பலது பண்ணுறாங்க. மாநில அரசுகளும் ஒன்றிய அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன நிபந்தனைகளில் கையெழுத்திடுறாங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் எதுவும் தெரியல. அப்போது நீங்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து எவ்வளோ நிதி வருது, எந்த தொழிலுக்காக நிதி வருது, அதற்காக நாம் வந்து என்னென்ன நிபந்தனைகளை உட்படுத்திக் கொள்கிறோம் என்ற போன்ற விவரங்கள் பொதுவெளியில் வர வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டி பன்னாட்டு நிறுவனங்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாட்டை உருவாக்க முடியாது, தமிழ்நாட்டை மாற்ற முடியாது, அல்லது இயற்கை வளங்கள் சூறையாடுவதை அனுமதிக்க முடியாது. ஸோ இது வந்து இரண்டாவது. அதே போன்று மூன்றாவதுனா தமிழ்நாட்டினுடைய ஒரு மத நல்லிணக்கம் மிக முக்கியமான விஷயம். பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், மத நம்பிக்கையும் இருக்கவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இணைந்து இங்கே வந்து ஒரு மத நல்லிணக்கமாக வாழ்ந்துவிடுது. இதை கெடுக்கக்கூடிய வேலையை வந்து சீரழிக்கக்கூடிய வேலையை
ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரி அமைப்புகள் சமூகத்துக்குள்ள ஊடுருவி செயல்பட்டிருக்காங்க. அதை வந்து தடுக்க வேண்டியதும் மத நல்லிணக்கத்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது. ஆக இந்த 3 தளங்களை நம்முடைய செயல்பாட்டில் அதிகரிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பார்த்தீங்கன்னா சாதி ஆணவம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை காதலித்தால் அந்த குடும்பம் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கொலை செய்திருக்கு பார்ப்போம். தினசரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான சாதி ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது வந்து சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் சாதியற்ற ஒரு தமிழகத்தை நோக்கி நகர்த்துவதற்குமான செயல்பாடுகள் நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் வந்து என்னன்னா உறுதியாக நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆணவ கொலை நடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய டாமினேட் காஸ்ட் ஆளுமை செலுத்தக்கூடிய சாதியின் பக்கம்தான் இந்த தேர்தல் அரசியல் ஈடுபடக்கூடிய அல்லது வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் அல்லது தோல்வியுற்ற கட்சிகள் இருக்குன்னு. ஆனால் இடதுசாரி கட்சிகள் மட்டும்தான் உறுதியாக பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நின்று நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்கின்றோம். ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்துக்கான உரையாடலை முன்னகர்த்தக்கூடிய விஷயத்துல இடதுசாரி கட்சிகள் உறுதியா இருப்பதனால இந்த தளங்களை நம்ம வந்து வேகமாக வீரியமாக செயலாற்ற வேண்டிய காலம் இது. இந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கவும் செய்வோம். அவர்கள் வந்து ஒரு அதிமுக சிம்பத்தேசராக இருக்கலாம், திமுக சிம்பத்தேசராக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர்களையும் ஒன்றிணைத்து தான் நம்ம என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த ஜனநாயக வெளியை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அந்த வகையில் இடதுசாரி கட்சிகள் செயல்படுவது, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான வந்து செயல்பாடில் முன்னெடுப்பதென எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழு முடிவு எடுத்திருக்கின்றோம். மற்ற பல்வேறு பிரச்சனைகளில் தேவையை ஒட்டி திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளையும் நம்ம வந்து கூட்டு இயக்கங்களில் வந்து பங்கேற்க வைப்பது என பேசியிருக்கிறோம். நீங்க இப்போ கூட சமீபமா சிபிஐஎம் கட்சி சார்பா பயிர்க்கடன் முழுசா தள்ளுபடி பண்ணாததுக்கு போராட்டம் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து இன்னுமே அதை முழுசா தள்ளுபடி பண்ணல. தொடர்ச்சியா போராட்டங்கள் பண்ணியுமே அதுக்கு தாவேகா அரசு செவி மடுக்காம இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதில் வந்து தாவேகா அரசாங்க செயல்பாடு வந்து சரியானதில்லை. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் நிறைவேற்றலை. நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வந்து பயிர் கடுப்பின தலைமுறைனா பலாயிரக்கணக்கான கடன் வச்சிருக்க என்ன போதுமா இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது. அதாவது வந்து அரசு என்ன அறிவித்ததோ அதன் அடிப்படையில் பயிர்க்கடன் தள்ளுபடி நடக்கலைன்றது தான் விவசாயிகள் கோரிக்கை. எனவே நம்முடைய விவசாய சங்கத்தின் தலைவர்கள் வந்து நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள். அவரும் வந்து என்னன்னா நான் வந்து பரிசீலிப்பு தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன நடக்குன்னு பார்ப்போம். செங்கோட்டையன் கூட சமீபமான ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, போராடக்கூடிய விவசாயிகள் என்ன தனியா சந்திச்சு பதவிகள்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்க கருத்து? இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது வந்து கோரிக்கை சொன்னால் கோரிக்கை இல்லை, உங்களுக்கு என்ன பதவி கேட்டால் பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஏன் டைவெர்ட் பண்ண இஷ்யூவை? பிரச்சனை பயிர்க்கடன் தள்ளுபடி, அது நம்ம தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்கோம். வாக்குறுதி அடிப்படை சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணும். கண்டி எங்கிட்ட வரவங்கலாம் இதை கேட்குறான்னு சொல்லிட்டு ஆப்ளிகேஷன் கேட்குறான்னா ஆப்ளிகேஷன் கேட்குற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ நம்ம நடவடிக்கை இருக்கிறதா? அப்போ அது வந்து அவர் சார்ந்த விமர்சனமாக இருக்குல்ல. எனவே அடிப்படையான ஒரு விவசாயிகள் மக்களுடைய பிரச்சனை வரும்போது அதை ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லணும். கண்டி அதை வந்து வேற ஒரு வகையில் திசை திருப்பு வந்து சரியா இருக்கு. ஒருவேளை போராட்டத்தை கொச்சப்படுத்துற துணியில தானே இப்படி பேசி அதான் சரி இருக்காது. அந்த பேச்சு வந்து உதவியா இருக்காது. அதே சமயம் அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் விவசாயத்துறையை விட விளையாட்டுத்துறை தான் பெருசுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு சில அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கூட சாப்பாடுங்கிறது முக்கியமான விஷயம், அது கூட புரியாம நம்ம அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்க பார்வை? இந்த விமர்சனங்கள்லாம் அவங்க வந்து உரிய முறையில் பரிசீலித்து செயல்பட வேண்டியது அந்தந்த அமைச்சர்களுடைய கடமை. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இஷ்யூஸ்ல கூட ஒரு பக்குவமில்லாத பதில்கள் சொல்றது, இல்ல அமைச்சர்கள் வந்து மீனவ பிரச்சனையை பத்தி கேட்கிறப்போ நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஸ்கிப் பண்றது, அமைச்சர்களோட தாவேகா அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லை, தாவேகாவுடைய அரசாங்கம் வந்து ஒரு புதிய அரசாங்கம். அதில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு வந்து இதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நேரடியாக இப்போ வந்து அவங்க அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒன்றுன்னா இது வந்து இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் வரணும்னா போராட்டிலேருந்து வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்சியோடைய உறுப்பினர் கேட்டாலும் அரசாங்கத்தின் எல்லா கொள்கையும் பதில் சொல்ல முடியும். இப்போ தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பும் கிடையாது. கட்சி கட்டமைப்பும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ அவங்க ஒரு மக்கள் வாக்களித்து விட்டார்கள், அவர்கள் வந்து அமைச்சராயிட்டாங்க. அப்போது இந்த அமைச்சருக்கு உகந்த வகையில் எப்படி செயல்படுது? ஏன்னா அவங்க கட்சியில் எல்லாமே தலைவர் விஜய் அவர்களை சார்ந்து தான், அவங்க கட்சி தலைவர் விஜய் தான் மையம், அவருக்காக தான் ஓட்டே விழுந்திருக்கு. அப்போ எதுவாக இருந்தாலும் அவரை தாண்டி எப்படி பேசுறதுன்றதெல்லாம் அவங்களுடைய சிக்கல் நமக்கு தெரிவிக்குது. ஆனால் அப்படியே வந்து தொடர முடியாது அவர்கள். எனவே வந்து அமைச்சர்கள் வந்து என்னென்னா அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயங்களில் என்ன விதமாக நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவங்க வந்து ஒரு உரையாடல் நகர்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எல்லாமே கற்றுக்கணும். யாரும் புதுசாக வந்து எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க.
ஆனால் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து மைக்கு நிட்டுறாருன்னா அவர் ஊடகவியலாளர் இல்லை, அவர் யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள். அந்த மைக்கு நம்மக்கிட்ட முன்னாடி நிற்குது. பார்க்குற ஆள் நம்ம கண்ணில் அங்கே இருக்கக்கூடிய நிருபர் தெரிவார். நிருபர் அல்ல, அவர் வந்து தமிழ்நாடோட மக்கள். அப்போ நம்ம மக்கள் முன்னாடி பேசுகிறோம் என்ற அடிப்படையில் பொறுப்புணர்வோடு நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து கையாள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவர்களும் அதுக்கேற்ற வகையில் வந்து அமைச்சர் பெருமக்களும் வந்து என்னென்னா அவங்க பல்வேறு இப்போ செக்ரட்டரிஸ் மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, நடக்க இப்போ ஒரு சில நாட்டில் இருக்குல்ல, நம்ம அடிப்படை என்னென்னா ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு செயல்படுறோன்றது தான் நம்ம மக்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி அளித்து உறுதிமொழி எடுத்து அமைச்சராக இருக்கும். எனவே அந்த வகையில் வந்து அவங்கள செயல்பாடை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இடதுசாரிகள் தலைமையில இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மையப்படுத்தி மூணாவதா ஒரு கூட்டணி, என்டிஏ தவிர மூணாவதா ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம அப்படி இப்போதைக்கு யோசிக்கல. ஏன்னா வந்து இப்போ அகில இந்திய அளவில் நமக்கு என்னென்னா நம்ம இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இதுவரை இந்திய சுதந்திரம் அடைந்து இந்த 75 ஆண்டு காலத்தில் எவ்வளோக்கு மோசமான ஒரு அரசாக வந்து பாஜக அரசாங்கம் இருப்பதை பார்க்கிறோம். நாடு முழுவதும் உழைக்கும் மக்கள் வந்து கொதித்து போயிருக்கின்றார்கள். ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருந்த ஒரு சூழல் வந்து கெடுத்து ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. மக்களுக்குள்ளே வந்து மத அடிப்படையில் மோதல் வந்து அதிகமாக்கப்பட்டு பிளவுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா பாஜக தரப்புல இருந்து அதிக வருஷமா ஆண்டதை எங்க மோடி தான் சொல்லி பேசிக்கிறாங்க. அதான் இப்படிப்பட்ட பிளவுண்டு விஷயங்கள்ல இதுக்கு எதிராக வந்து மக்களுடைய வந்து எழுச்சி வந்து நடந்துக்கிற அதே நேரத்தில் பன்னாட்டு மூலதனம், பெருமுதலாளிகளுடைய பணம் இதையெல்லாம் வைத்து கொண்டு என்னன்னா இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக அரசாங்கம் ஊடகத்தை வைத்து கொண்டு திசை திருப்பல் வேலை, ஆல் இஸ் வெல்ன்ற மாதிரி அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 20-30 நாளாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய தொழிலாளர் போராட்டமே அதுக்கு ஒரு சாட்சி. ஆனால் ஊடகத்தில் பெரிய அளவில் எதுலையுமே வரலை. இப்போ எங்கள் தீக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய போராட்டம் என்ன நடக்குன்றதை நாங்கள் பதிவு வச்சுட்டு இருக்கோம். அங்கெல்லாம் வந்து என்னென்னா மத அடிப்படையில் பிளவுவாத அரசியல் எடுத்து வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. ஆனால் தொழிலாளர் போராட்டம் நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா, அந்த ஐடியா ஆஃப் இந்தியாவை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இடதுசாரிகள் தனியாக பண்ண முடியாது. எனவே காங்கிரஸ் உள்ளிட்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள்லாம் வந்து அதுக்கு தேவைப்படுது. எனவே தான் இந்தியா பிளாக்ன்ற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதோட கூட்டம் கூட சமீபத்தில் நடந்திருக்கு. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு கொடுத்து எங்களுக்கும் சில விமர்சனம் இருந்தது. ஆனால் எங்கள் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கலந்து கொண்டார். இப்போ திமுகவில் பங்கேற்கல தெரியும். எனவே நாடு தழுவல்ல அப்படி ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னால், இந்த தேர்தலில் வந்து திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளுக்கான ஒரு மாற்றாக ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து தாவேகா வந்திருக்காங்க. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் போகுதுன்றதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு சில நிபந்தனைகளுக்காக நம்ம நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். குறிப்பாக ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஒரு மெஜாரிட்டி தேவைன்றது விஷயங்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது. அப்போ பிஜேபியுடைய அத்தனை அஜெண்டாவும் தமிழ்நாட்டில் வரும்போது இங்கே வந்து இடதுசாரி கட்சிகளோட ரோல் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் நலனுக்காக பேச வைப்பது, செயல்பட வைப்பது. இன்னொரு புறம் அதை தாண்டி ஒன்றிய அரசாங்கம் அதெல்லாம் நெருக்கடி கொடுக்கும்போது திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்தி நினைத்து மதச்சார்பின்மை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இதுவாக இருக்குது. எந்த ஒரு அணியிலும் இல்லாமல் இடதுசாரி கருத்தியல் அடிப்படையில் நம்ம வந்து சக்திகளை வந்து ஒருங்கிணைப்பதை நமக்கு இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கடமையாக பார்த்துருக்கோம். திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சு கட்சியில சேர்க்கறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதே வேலையை தான் இப்போ மேற்கு வங்கத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. ஸோ பாஜகவும் தாவேக்காவும் வேற இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, தாவேக்காவுடைய அந்த அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வாங்கி உடனே அவரை வந்து தலைமைச் செயலர், அப்புறம் வந்து பனையூரில் வந்து கட்சி சேர்க்கறது, இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்ட செயல்பாடாக வந்து தமிழ்நாடு பார்க்காது, மக்கள் பார்க்க மாட்டாங்கள். அது வந்து நெறிமுறையற்ற செயல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதை நாங்கள் வந்து கட்சியின் சார்பாக அந்த விமர்சனத்தை சுட்டி காமிச்சிருக்கோம். எனவே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களாம் கேபினெட்டில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியோட ஒரு கருத்து இருந்தது. அப்புறம் தாவேக்கா வந்து அதுலேருந்து வேற ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு, இல்லை இந்த பொசிஷன்ஸுக்குள்ளே அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ளேயே அவங்களோட ஆட்சி தொடர்ந்து அறிவிச்சிட்டாங்க. அது இடதுசாரிகளுடைய சுட்டி காட்டிய பிறகுதான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. இடதுசாரிகள் என்னதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலுமே நாங்க தான் புதிய அதிமுகன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனாவே ஓப்பனா பேசுறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அதிமுக தான் பதில் சொல்லும். இல்ல தோழர்,
வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்றீங்க, இருந்தாலும் விமர்சனங்களை வைக்கிறீங்க. அப்படி இருந்துமே புதிய அதிமுகன்னு சொல்றது ஆல்ரெடி இருக்கிற கட்சிக்கு மாற்றம் சொல்லிட்டு அதே கட்சி தான் நாங்க தான் சொல்ற இடத்துல முரண்பாடா இருக்குல்ல? இல்ல அவங்க எம்ஜிஆரை பயன்படுத்துறாங்க தாவேக்கா. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அதிமுக? இப்போ அதிமுக கட்சி சார்ந்த விஷயம் வரும்போது அதிமுக கட்சி தானே அவர் அந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க தான் அதுக்கான பதில் சொல்லணும். உங்களுக்கு இதை பத்தி ஒரு பார்வை இருக்கும்ல, இந்த மாதிரி பண்றது சரியா தப்பா அந்த இல்ல மாதிரி? நான் தான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை அவர் ரிசைன் பண்ண வச்சு தாவேக்கா கட்சியில் சேர்க்கக்கூடிய அணுகுமுறை ஏற்கத்தக்க அணுகுமுறை கிடையாது. அதுதான் பாயிண்ட் ஒன்று. எனவே தான் அவங்க அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் நிறுத்தப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தெளிவாக சுட்டி காமிச்சாங்க. அதனால தான் அது வந்து அந்த அடுத்த ப்ராசஸ் நடக்கலை. அதுதான் சரியா இருக்கும். அதுதான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடை பொறுத்துமே தாவேக்காவோட ஆதரவுல இருக்குமா சிபிஐஎம், இல்ல எப்படி முடிவெடுக்கும்? இல்லை அது வந்து என்னென்னா, பொதுவாக நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் நடக்குன்னு சொல்லிட்டு. பட் எங்களுடைய கோரிக்கைகள் பலது இருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கைனா நாம் வந்து மக்கள் சார்ந்து இருக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோன்னு சொன்னால், ஒரு என்னென்ன விதமான நடவடிக்கையில் தாவேக அரசாங்கம் செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஒரு கோரிக்கை சாசனத்தை எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் வந்து இன்னும் சில நாட்டில் வந்து முதலமைச்சரை சந்தித்து கொடுத்து இந்த அடிப்படையில் போகணுன்றதை வற்புறுத்துவாங்க. ஒன்று, ஏற்கனவே தொழிற்சங்க தலைவர்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. விவசாய சங்க தலைவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி சங்கத்தை வந்து மனு அளித்திருக்காங்க. மாணவர் சங்கம் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த உரிய முறையில் கவனம் செலுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செயல்பாடெலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எங்களுடைய கோரிக்கைகள், அதாவது உழைக்கும் மக்களின், நடுத்தர மக்களின் வாழ்வாதார வாழ்விட உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கான செயல்பாடுகள் அடிப்படையில் நாங்கள் நகர்த்தோம். அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிமிக்க போராட்டத்தை செயல்பாட்டில் முன்னகர்த்தால் எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போதை வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கணும்னா போதைப் பொருட்கள் வந்து வெளி மாநிலேருந்து இறக்குமதியாக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக விற்பனைக்கு இப்போ செய்யப்படுகிறது. அந்த போதைக்கு உட்படக்கூடியவர்கள் மிக மோசமான சமூக விரோத நடவடிக்கை ஈடுபடுவதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகளை அந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக வற்புறுத்துவோம். ஒரு பக்கம் அரசாங்கத்தை வந்து இது வற்புறுத்த விஷயங்கள், இன்னொரு பக்கம் மக்களை அரசியல் மயப்படுத்தி உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் குரல் எழுப்புங்கன்றக்கூடிய வேலையும், மக்களை அரசியல் மயமாக்கக்கூடிய வேலையும் இடதுசாரி கட்சிகள் முன்னெடுப்பார்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு புதிய படையை முதலமைச்சர் விஜய் உருவாக்கியிருக்காரு. ஆனா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில நியமிக்கப்பட்ட ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறதாவும் செய்திகள் வெளியாச்சு. பெண்கள் பாதுகாப்பு இந்த சிங்கப்படை வந்து உதவுமா, இல்ல இவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கா? இப்போ தாவேகா கட்சியில் இருக்க ஒரு பெண்ணே வந்து தாவேகா கட்சியினுடைய பிரமுகரால் பாதிக்கப்பட்ட விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்காங்க. அவங்களே வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உடனடியாக அந்த நடவடிக்கையை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சிங்கப்பெண் திட்டம் என்பது பல திட்டம் நம்ம வந்து இது மாதிரி பார்த்துருக்கோம். யூனிஃபார்ம்ஸு, உமன் போலீஸ் வரது. நீங்கள் என்ன கேட்டால் சென்னையெல்லாம் என்ன ஈவ்டீசிங்கில் வந்து மாணவி மரணம் அடைந்த போது அப்போ ஒரு மெத்தட் உருவாக்குனாங்க. அப்பப்போ சில நடவடிக்கையில் வந்து அரசு தரப்புலேருந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் வந்து என்னென்னா அந்தந்த டைமில் பரபரப்பாக பேசப்படுவதும் ஊடகங்களுக்கு வந்து அந்த டைமில் விவாதமாக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் முழுமையாக பிரச்சனை திருந்தால் பார்த்தா தீர்க்கல. நீங்கள் 10 வருஷம் நடந்த சூழ்நிலை இந்த 10 வருஷம் மோசமாக இருக்குது. 5 வருஷம் நடந்த சூழ்நிலை அடுத்த 5 வருஷம் மோசமாக இருக்குது. அப்போ வந்து ஆண் பெண் சமத்துவம், அந்த பெண்களை ஒரு பாலியல் கருவியாக பார்க்கக்கூடிய ஆண்மைய சிந்தனை வந்து மாற்றப்படாமல் நீங்கள் இதுக்கு பெரிய மாற்றம் கிடையாது. அப்போ அந்த வேலைகளில் ஒரு அரசாங்கம் ஈடுபடணும். அதே மாதிரி சட்ட ரீதியாகவும் தலையிட வேண்டியிருக்குது. குற்றம் செய்வர்களை அதற்கு உரிய வகையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இப்படி பல தளங்களில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அதில் வந்து நீங்கள் சிங்கப்பெண் போலீஸ் வந்து ஒரு பாப்புலராக அங்கே ஒரு பஸ்ஸில் ஒவ்வொரு பெண் போலீஸ் இருப்பாங்கன்னும் போது சரி உள்ளே இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை அளிக்கின்றதை பார்க்குறாங்க. அது ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்த பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு இது ஒரு முயற்சி இன்றைக்கு. ஆனால் இதுவே வந்து பெண்கள் மீதான குற்ற செயல்களை வந்து குறைச்சி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சமூகத்தில் கூட ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்தியல் ரீதியான உரையாடல் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டியிருக்குது. அரசு முன்னெடுக்கணும், அமைப்புகள் முன்னெடுக்கணும், அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்கணும். இது எல்லா பேரும் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பாக பள்ளி பாடகத்தில் கல்வி வளாக அடிப்படையில் எப்படி வந்து ஆண் பெண் சமத்துவ கருத்துக்களை முன்னெடுப்பது, அதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்வது என்பது உரையாடணும். இப்போ வந்து எல்லா பள்ளிகளையும் நீங்கள் ஆரம்பத்தில் இருபாலர் பள்ளியாக மாற்றணும். கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பாய்ஸ் ஹை ஸ்கூல் வேணும், எல்லாமே இருபாலர் படிக்கக்கூடிய பள்ளிகளாக மாற்றணும். இன்றைக்கு வந்து நம்மக்கிட்ட நவீன தொழில்நுட்ப சாதனம் கையில் இருக்கிறனால
பாலியல் சார்ந்த உரையாடல்கள் வந்து என்னென்னா எல்லாருக்குமே பல்வகையில் நடந்துட்டு இருக்கு. அப்போ பாடத்திட்டங்களை எந்த வகையில் வந்து நம்முடைய வந்து அடல்ட்ஸ் எஜுகேஷன் எப்படி சொல்லிக் கொடுப்பது, இதுக்கெல்லாம் நிறைய கல்வி குழுக்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து அது பாடத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னா பெண்களை வந்து என்னென்னா வெறும் ஒரு இச்சை பொருளாக காண்பிக்கக்கூடிய வக்கரமாக காமிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து நம்ம மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு ஃபியூடல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம் இது. என்ன இருந்தாலும் ஆண்னா ஒரு படி உயர்ந்த, பெண் என்றால் வீட்டு வேலை செய்யக்கூடிய, வீட்டு வேலை என்பது வெளியில் போய் செய்யக்கூடிய வேலையை விட அதை விட ஒரு மலினமான வேலைன்னு பார்க்குறது. ஆனால் அது கஷ்டமான வேலை. அப்போ ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வீட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டியா இருக்கும். குழந்தை பராமரிப்பில் ஆணும் பெண்ணும் இணைந்து ஈடுபடணும். இப்படியான உரையாடல்கள் சமூகத்தில் வந்து நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது வந்து அரசனுடைய அமைப்புகளாக இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள் மற்ற இடங்களில் வந்து அதை வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே போன்று பல்வேறு அமைப்புகளும் வந்து அதை வந்து நம்ம முன்னெடுக்கணும். கட்டாயம் வந்து இது வந்து ஒரு கூட்டான ஒரு செயல்பாடு. அரசின் நடவடிக்கை இதையெல்லாம் நோக்கி நகரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாலியல் குற்றங்களுக்கு அரசு கண்டிப்பா பொறுப்பேற்றுக்கணும், மக்களை எஜுகேட் பண்ணணும், ஆணாதிக்கத்தை வந்து களையெடுக்கணுங்கிற மாதிரி இப்ப நீங்க பேசுனீங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை விழால பேசும்போது தனி மனித ஒழுக்கம் வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு, அதனாலதான் இது நடக்குது, இந்த குற்றங்கள் நடக்குதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா? தனி மனித ஒழுக்கன்றது வந்து என்னென்னா வந்து ஒரு எஸ்கேபிசம். அது வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ நானே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃபிசிக்கலாக நான் ஒரு ஆண், அப்படி இப்போ ஜெண்டராக நான் ஒரு ஆண் இருந்தால் நான் என்னிடம் வந்து என் மண்டையில் ஏறக்கூடிய ஆணாதிக்க கருத்தில் இருக்க நான் வந்து இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ணணும். அது ஒன்று. ஆனால் இன்னொரு பக்கம் புற சூழல் ஏன் அப்படி உருவாக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போக்ஸ்கோ கேஸ் யாரெல்லாம் குழந்தைகளில் வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளான வழக்கில் பொறுத்து நிறைய ஆய்வு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பிரசிடன்ட்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்கோ அந்த வழக்கில் கன்விக்ட் ஆனவங்க வழக்கு விசாரணை ஒரு 5000 பேர் இருக்காங்க கோயம்புத்தூர் பிரிசனில் மட்டும். சென்னை பிரிசனில் அவ்வளோ பேர் கிடையாது. ஏன் கோயம்புத்தூர் பிரிசனில் மட்டும் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க இப்போத்தி குற்றவாளிகள்? அப்போ அந்த பகுதியில் ஏன் அந்த கருத்து இருக்குது? அந்த இடம் வந்து வேற ஒரு சென்ட்ரல் பிரிசனில் அவ்வளோ குற்றவாளிகள் இல்லை. அப்போ இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கும் அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அங்கே இருக்கிற சமூக சூழல் என்னவா இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல் என்ன, அப்படிப்பட்ட குற்றம் செய்யக்கூடிய சூழல் ஏன் அப்படி உருவாகுது, அப்போ அந்த சூழலுக்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து அரசு ஆய்வு பண்ணும் இல்லையா? இப்போ இது குறித்தெல்லாம் ஏராளமான ஆய்வுகள் வந்து அரசாங்க கோப்புகளே இருக்குது. எனவே தனி மனித ஒழுக்கம் என்பது பொதுவாக நீ நல்லா இருப்பான், ஒழுங்காக நடந்துக்கணுன்றது தனி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு நீங்கள் இருக்குது. நீங்கள் ட்ரக்கு வந்து எல்லா நேரமும் கிடைக்குது, நீங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இருக்குது. அப்போ சாராயம் குடிச்சிட்டு எல்லாரும் போதைக்கு உட்பட்ட ஆட்களுக்கு போராடுறாங்க. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதிய கட்டமைப்பும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் குடியிருப்பு பகுதிகள், பாதுகாப்பற்ற குடியிருப்பு பகுதியில் ஒரு காரணமாக இருக்குது. சூழல், அதாவது வந்து வெளியே இருக்கக்கூடிய மைதானங்களோ இல்லை இடங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்துன்னா ஒரு இருட்டாக இருக்குது, அதுக்கான வெளிச்சம் இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு ரோந்து பார்க்குறது எந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத காரணங்கள். இப்படி ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடி பல காரணங்கள். எனவே என்னென்னா அது வந்து சிம்பிளாக தனி மனித ஒழுக்கத்தில் மட்டும் சுருக்கி பார்க்க முடியாது. தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு புள்ளி. ஆனால் அதை சார்ந்து சமூக சூழல், சமூக கொடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள், அது காரணமாக நடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கின்றது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பட தேவை இருக்கிறது. கோவை சிறுமியோட சம்பவத்துக்கு அப்புறம் தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு 10 நாள் கழிச்சுதான் தொடக்க விழாவே நடந்துச்சு. திருச்சியில போதை ஊசி போட்டுக்கிட்டு ஒரு இளம்பெண் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும்னு முதல் 3 கையெழுத்துல முக்கிய கழுத்தை விஜய் அவர்கள் போட்டிருந்தாரு. எப்பதான் அந்த போதைப் பொருள் தடுப்பு படையை அமைப்பாங்க? காலம் கொடுக்கலாம், ஆனா நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறப்போ இந்த கேள்வி எழுதுல தோழர். இல்ல, அவங்க அறிவிச்சது படையை அவங்க அமுல்படுத்தணும். குறிப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு சட்டம் ஒன்று வச்சு எங்கேருந்து போதை உள்ளே வருது, எந்த ஹார்பர் மூலமா வருது, நீங்கள் வெளிலேருந்து உள்ளே வருது இல்லை, எப்படி வருதுன்னு தெரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு லோக்கல் போலீஸ் தெரியாமல் எதுவுமே நடக்காதீங்க. நீங்கள் வந்து அரசியல் உறுதி இருந்தால் எல்லாத்தையும் தடுத்துடலாங்க. இல்லீகலாக சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள், கஞ்சா, அதே மாதிரி பாரு அல்லது நடனம், இது மாதிரி பல்வேறு வகையில் சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அரசாங்கம் அரசியல் உறுதியோடு எதிர்கொண்டால் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், தடுத்து நிறுத்த முடியும். அந்த அரசியல் உறுதி தான் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு தேவை. எனவே இருக்கக்கூடிய காவல்துறை இந்த அமைப்புக்குள்ளரே இதை வந்து நிறுத்துவதற்கான, தடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அதெல்லாம் செயல்படலையே. பல இடத்துல வந்து கஞ்சா விற்கிறான்னு சொன்னோன்னா கஞ்சாக்காரன் போய் கஞ்சா விற்கிறவன் வந்து வெட்டுறான். எங்கே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் ஆள் வெட்டினா யார் சொல்லுவா?
போலீஸ்காரன் தகவல் சொல்கிறான், சார் உன்னை பற்றி இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்பான்றதுனால தானே இவன் போய் வெட்டுறான். இப்போ லோக்கலில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்ல, பெரிய பொட்டலமாக வந்து சின்ன சின்ன பொட்டலமாக போகுதுல்ல, இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும். அப்போது இதை வந்து உறுதியாக எதிர்க்கின்றக்கூடிய அரசியல் உறுதி அரசாங்கம் தேவை. அந்த வேலையை வந்து அரசு வந்து செயல்படுத்தணும். இப்படி தமிழக அரசு அரசியல் சூழல் பரபரப்பா போயிட்டு இருக்கப்போ, இன்னொரு சைடு மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியிருக்கு, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கு. இதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? இல்லை, ஒன்றிய பாஜக அரசாங்கம் வந்து என்னென்னா எந்த வகையில் நாட்டு மக்களுக்கு அக்கறையே கிடையாதுங்க. இப்போ வந்து போர் வருது, இப்போ எல்லா நாட்டிலும் உடனடியே அவன் வந்து பற்றாக்குறை எப்படி தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. நம்ம அரசாங்கம் ஏதாவது ஒரு இது எடுத்தாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கியூபா நாட்டையே வந்து அழிக்க போகிறன்றான் வந்து ட்ரம்ப் அந்த ஒரு நாட்டை. அந்த கியூபா நாட்டுடைய என்ன பண்ணால் அவங்க 50% ஆஃப் வந்து உற்பத்தி அவங்களே பண்ணுறாங்க, அவங்க நாட்டுக்கு தேவையான அதை பாதுகாக்கிறாங்க, சுற்றி கடலை வச்சு தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும்னு அந்த தம்மா துண்டு நாடு வந்து அமெரிக்கா கீழே இருக்கிற நாடு வந்து பண்ணுது. எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய நமக்கு வளம் இருக்குது, எவ்வளோ சண்டை போடலாம், எவ்வளோ உறுதியாக கேட்க முடியும். ஆனால் பாஜக அரசாங்கம் வந்து அதில் முழுக்க தோல்வி விட்டு போயிடுச்சு. ட்ரம்ப் கிட்ட வந்து கை கட்டி நிற்கிறார் மோடி, அது எதிர்த்து கேட்க திராணி இல்லை. நீங்கள் உத்தரப்பிரதேசில் பாருங்கள், சாதாரண கூலி தொழிலாளிங்க அவனுக்கு சம்பளம் அவங்களுக்கு 8,000 ரூபா கொடுக்குறாங்க, 11,000 ரூபா. சிலிண்டர் விலை தெரியுமாங்க, 3,500 ரூபா வைக்கிறாங்க. 3000 சிலிண்டர் வச்சானா வந்து எப்படி வாழ முடியும் தொழிலாளி? இங்கே பாருங்கள், எல்லாரும் வீட்டில் சோறே வெடிக்கிறது இல்லை, எல்லாம் வந்து கையேந்தி போல தான் சோறு தின்றாங்க. ஏன்னா அதான் சீப்பு. வீட்டில் உட்காந்து சோறாக்கி குழம்பு வச்சு பாத்திரம் கழுவுனா அதுவே காசாகிறதுனால அவங்க கையேந்தி போல சாப்பிட்றாங்க. கையேந்தி போய் போட்டால் சாம்பார் சாதமே கிடையாது. ஏன் சாம்பார் சாதம்னா அதுக்கு குழம்பு வச்சு அதை வச்சு கேஸ் அதிகமான எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சோத்தை வச்சுட்டு எலுமிச்சம்பழத்து லெமன் ரைஸு, தக்காளி ரைஸு, புதினா ரைஸ், இந்த ரைஸ்க்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி வடை கிடையாது, அப்பளம் கிடையாது. அப்போ கையேந்தி பவனில் வந்து சாப்பிடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து சோறே கிடைக்காம ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதை வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்னா வேற மாதிரி மெத்தடில் அவங்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கு. அப்போ பாஜக அரசாங்கம் என்னன்னா சிலிண்டர் தட்டுப்பாடை வருன்றதை பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சரி, தட்டுப்பாடு வந்துச்சு, அது எப்போ வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் பண்ணால் விலையை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எனக்கு ஏறிட்டே போய் சிலிண்டர் என்ன பண்ணுவாங்க, சோத்துல தான் கை வைப்பாங்க. அப்புறம் வீட்டு சிலிண்டர் ஏறிட்டே இருக்கு. அப்போ இந்த நடவடிக்கை என்பது என்னன்னா பாஜக அரசாங்கத்தின் அடிப்படையாக இருப்பது நாட்டு நலனோ இந்திய நாட்டு நலன் மக்கள் அக்கறையே கிடையாது. எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஓவர் டைம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக நம்ம நாட்டு மக்கள் அவதிக்குள்ளாக்கி இருக்கணும். எனவே இந்த கேஸ் விலை உயர்வை தடுக்கக்கூடிய ஒரு பாஜக அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. எண்ணெய் நிறுவனங்கள் நம் நாட்டு மக்களுடைய அந்த எரிபொருள் தேவையை பயன்படுத்தி அவர்கள் நம்முடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். கேஸ் சிலிண்டர் விலைக்காக இடதுசாரிகளும் தாவேகா அரசும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணீங்க. இந்த பிரச்சனை இன்னும் போதாகரமா போச்சுன்னா போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கட்டாயம் 19 நம்ம போராட்டம் நடத்த போய்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்துகிறோம். நம்ம இந்திய சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். உறுதியாக நம்ம போராடுவோம். இப்போ இன்னொன்று பார்த்தா நம்ம மட்டுமே போராட்டம் நம்ம வேலைக்காகத்தோட மக்கள் போராட வரணும். வாடா அப்புறம் நீ கேஸ் சிலிண்டர்னு சொல்லிட்டு வரலாம். ஒரு 5000 பேர் இது வந்து கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடணும். இந்த மாவட்ட ஆட்சியர்னா சும்மா உட்காந்துருக்கியா வந்து அவனுக்கு வந்து கேஸ் கிடைக்கலாம், நீ தானே அரசாங்கத்திட பிரதிநிதி. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மக்கள் போராடணும், தாசில்தார் ஆஃபீஸுக்கு முன்னாடி போராடணும். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கன்னா சூப்பர் ஸ்டாரா, நாங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி தானே, நாங்கள் வந்து ஒரு அடையாள போராட்டம் நடத்த முடியும். ஊரில் ஒரு 50 பேர் நின்று 500 பேர் கோஷம் போட்டு கேஸ் விலையை உயர்த்தாதுன்றது வழக்கு நம்ம பேச முடியும். ஆனால் இது மூலயமா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மக்களை பார்த்து வாங்க, சண்டைக்கு வாங்க, கோரிக்கை கேளுங்க. நம்ம காசு எவ்வளோ வீணாகிட்டு இருக்கியா, ரிலையன்ஸ்காரன் நல்ல கொள்ள காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, மோடி வேடிக்கை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் போராட்டம் மூலமாக நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இப்போ எங்கள் நோக்கம் என்னன்னு சொன்னால், மக்கள் போராட்டம் நடக்கணும், மக்கள் எழுச்சி நடக்கணும். அந்த மக்கள் எழுச்சியை தூண்டிவிடக்கூடிய வகையில், அவள் உரிமைகளுக்காக மக்கள் போராடக்கூடிய வகையில் தான் நாங்கள் எங்களுடைய இடதுசாரி கட்சிகளில் போராட்டத்தை முன்னேற்கிறோம். ஸோ மக்கள் எழுச்சின்னு தான் இன்றைக்கி தேவைப்படுது. இப்போ ஊபியில் நொய்டாவில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா சிலிண்டர் ஏற்றின உடனே எல்லா ஃபேக்ட்ரியிலும் வந்து தொழிலாளி போராடினாங்க. இப்போ தான் குறைந்தபட்ச ஊதியமே பேச ஆரம்பிச்சுக்கிறேன். அப்போ மக்கள் வீதிக்கு வந்தால்தான் ஆட்சியாளர்களுடைய கொள்கையில் மாற்றம். அப்போ மக்களை வீதிக்கு வர வைக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கணும். ரொம்ப நன்றி தோழர். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி.